ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நோ யுவர் பைபிள் என்கிற இந்த ப்ரோக்ராமுக்கு நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிற இந்த ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. கேட்பது மாத்திரமல்ல, நாம் அதை செயல்படுத்தும் பொழுது தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு நன்மைகளை செய்து நம்மை உயர்த்த முடியும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டதன்படி நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. விசேஷமாக இந்த நாளிலும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் 16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதை பார்க்க முடியும். என்னாலும் விசேஷமாக தேவ வார்த்தையின் செயல், ஒர்க் ஆஃப் த வேர்ட், கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும் என்கிற தலைப்பின் கீழே இந்த 2 வசனங்களின் அடிப்படையிலே சில காரியங்களை தியானித்து அவைகளை கற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில உபயோகப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 16வது வசனத்தை பார்க்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வசனத்தின் நோக்கம் நம் எல்லாரையும் தேறினவர்களாகவும் நம் எல்லாரையும் தகுதியுள்ளவர்களாயும் மாற்றுவதாய் அவருடைய நோக்கம் இருக்கிறதை பார்க்க முடியும். ஆதாம் பாவம் செய்து எதை இழந்தானோ அதை அவருடைய கற்பனைகளின் மூலமாய் திரும்பமாக மீட்டெடுக்க ஆண்டவருடைய கற்பனைகளை கொடுத்தார். அதை நிறைய நேரங்களிலே மனிதர்கள் கடைபிடிக்க முடியாமல் போனதினாலே அவருடைய குமாரனை அனுப்பி ஆண்டவர் கடைபிடிக்க வைத்து அதன் மூலமாய் நமக்கு ஆண்டவர் வெற்றியை தந்ததை பார்க்க முடியும். நாம் அவருக்குள்ளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்குள்ளாக தேறினவர்களாகியும் தகுதியுள்ளவர்களாயும் அவருடைய வார்த்தையினால் நாம் மாறி இருக்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலே நாம் செய்ய வேண்டியது, அந்த வசனங்களை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அவர் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்துவிட்டார். ஆனால் நாம் அவைகளை கடைபிடித்து எந்த அளவுக்கு நடக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தருக்குள்ளே இன்னும் நாம் பரிசுத்தம் அடைய முடியும், நாம் தேறினவர்களாக நிற்க முடியும். ஒரு நாள் ஆண்டவர் வருகிற போது ஆண்டவருக்கு முன்பாக அந்த வசனத்தின் மூலமாய் நாம் எந்த அளவுக்கு தேறியிருக்கிறோமோ, நாம் எந்த அளவுக்கு தகுதியுள்ளவர்களாய் மாறியிருக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் கர்த்தர் நம்மை பரலோகத்திலே சேர்க்க முடியும். இந்த காரியத்தை உள்ளடக்கியவராய் தான் பவுல் தீமோத்தேயுக்கு இது சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற போது அவருடைய கடைசி காலங்களை அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை அவர் அவ்வளவாய் கை கொண்டிருந்ததினாலே அவருக்குள்ளே அந்த தைரியம் உண்டாயிருந்ததை பார்க்க முடியும். ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார் என்று சொல்லி இஷ்டத்தின்படி அல்ல, அது நிறைவேற பிரயாசப்பட்டதினாலே அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்ததை பார்க்க முடியும். உண்மையாக என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தை அவர் பின்பற்றினதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்கு முன்பாக தேறினவர்களாயும் தகுதியுள்ளவர்களாயும் நிற்பதற்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு என்ன பட்டிருக்கிறது என்றால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு மனிதனாய், கர்த்தர் விரும்புகிற ஒரு மனிதனாய் நிற்பதற்கு இந்த வசனம்தான் நமக்கு அடிப்படையாக நம்முடைய வாழ்வில் இருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தை கை கொண்டு நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த வசனம் என்ன காரியங்களை செய்கிறது என்று ஒரு 4 காரியங்களை 17வது வசனத்தின் அடிப்படையிலே நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் பார்க்கிறோம். முதலாவதாக சொல்லுகிறது அவைகள் உபதேசத்துக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் செய்கிற முதல் ஒரு காரியம், அது நமக்கு உபதேசங்களை உபதேசிக்கிறது. அதன் அடிப்படை என்ன, அதன் கொள்கை என்ன, நாம் எதை பின்பற்றுகிறோம், அது எப்படிப்பட்டது என்கிற அந்த சாராம்சங்களை உள்ளடக்கியது தான் இந்த உபதேசம். இந்த உபதேசத்தை இந்த வேதம் நமக்கு மிகவும் தெளிவாய் அது உபதேசிக்கிறதை பார்க்க முடியும். உபதேசம் என்ன என்றால் என்ன? இயேசுவை பற்றி சொல்லுகிறது தான் உபதேசம், சரியான உபதேசம் என்று நாம் கொள்ளலாம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 5:42 இயேசு கிறிஸ்துவை பற்றின உபதேசமே
சரியான உபதேசம் என்று யோவான் 14:6 பார்க்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் தன்னை குறித்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்பொழுது உபதேசம் என்றால் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து தான உபதேசம். இயேசு கிறிஸ்துவை தாண்டி மற்ற எந்த காரியங்கள் வந்தாலும் அது கள்ள உபதேசம். நம் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தால் எல்லா புத்தகங்களிலும் இயேசுவை குறித்த கருத்துகள் இருப்பதை நம்மால் கவனிக்க முடியும். நம் ஆதியாமத்திலே பார்க்கிறோம், அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களிலே பல மேற்கோள்கள் காட்டப்பட்டிருக்கிறதை நாம் மத்தேயு சுவிசேஷங்களிலே பார்க்க முடியும். இப்படி பல வேத வசனங்களை இயேசுவின் அந்த காரியத்தை குறித்து நமக்கு வேதாகமம் உபதேசிக்கிறதை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தான் வேதாகமமே செட் பண்ணப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்த உண்மை. ஆகவே இயேசு கிறிஸ்துவை தாண்டி வேறு எந்த உபதேசங்கள், இயேசு கிறிஸ்துவல்ல, கடவுள் அல்ல, அவர் சாதாரண மனிதன் என்றால் அது கள்ள உபதேசம். அந்த கள்ள உபதேசத்திற்கு நாம் போகாதபடிக்கு சரியான உபதேசத்தை இந்த வேதாகமம் நமக்கு என்ன பண்ணுகிறது, அது கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே உபதேசத்தில் நிலைத்திருக்க இந்த வேதாகமம் நாம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாட்களில் பார்க்கிறோம், பலர் எழும்பி நான் இயேசு என்று சொல்கிறார்கள், பலர் எழும்பி இயேசு கடவுள் அல்ல என்கிறார்கள், அவர் மனிதன் என்கிறார்கள், அவர் நல்ல ஒரு உபதேச செய்கிற ஒரு சாதாரண மனிதன் என்று பல விதங்களிலே இயேசுவின் அந்த வல்லமையை குறைத்து மதிப்பிடுவதை பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை நாம் எந்த உண்மையாக அவருடைய சாராம்சத்தை புரிந்து கொண்டு நடக்க இந்த வேதாகமம் உதவுகிறது. ஆகவே இந்த வேதாகமம் நமக்கு செய்கிற முதல் ஒரு காரியம், சரியான சத்தியத்தை நமக்கு என்ன பண்ணுகிறது, இந்த உபதேசத்தை இந்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு காரியம், இந்த வேதாகமம் செய்கிறது கடிந்து கொள்ளுதலுக்கும் என்று வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். டு ரிப்ரூஃப், நம்மை கடிந்து கொண்டு நம்மை சரியான பாதையில் நடத்த இந்த வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நாம் பல நிலைமைகளிலே கர்த்தருக்கு விரோதமாக தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறோம், அவருக்கு பிரியமில்லாமல் நடக்க ஆரம்பிக்கிறோம், அவரை வேதனைப்படுத்த ஆரம்பிக்கிறோம், அவரை காயப்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் அப்படியே விட்டு ஆண்டவர் போகிறதில்ல. அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவர் கடிந்து கொண்டு அவர் சீர்படுத்தி நம்மை அவர் விரும்புகிற நபர்களாய் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் மிகவும் அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எது தவறோ எது சரியில்லையோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கடிந்து கொள்கிறார். நாம் வேதாகமத்தில் அநேக இடங்களில் பார்க்க முடியும். எந்த இடத்துல ஆண்டவர் பாவம் செய்யும் போது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவர் போல இல்லை, அதை கண்டுக்காமல் விடதில்லை. எவ்வளோ பரிசுத்தவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அவன் ஆண்டவரோடு நெருங்கி பழகுனவனாக இருந்தாலும் சரி, தவறு என்று வரும்போது, தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் அங்கே அவருடைய வார்த்தையின் மூலமாய், தீர்க்கதரிசன வார்த்தையின் மூலமாய் கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். பிலேயாமை பார்க்கிறோம். பிலேயாம் கர்த்தருக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்ல போகிற போது கர்த்தர் கழுதையை கொண்டு அவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். தாவீது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் பத்சேபாளிடத்தில் பாவம் செய்த பிறகு நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தீர்க்கதரிசன வசனமாக கர்த்தர் அவனை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் காயினை கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். உன்னுடைய சகோதரனுடைய இரத்தம் என்னை கூப்பிடுகிறது என்று சொல்லி அவனை கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். பவுல் கர்த்தருக்கு விரோதமாய் சபைகளை துன்புறுத்துகிற போது அங்கே கர்த்தர் அவனை சந்தித்து பேசுகிறதை பார்க்கிறோம். இப்படி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வந்து நம்முடைய தவறை சுட்டி காட்டி நம்மை அது திருத்துகிறது. எது நாம் செய்கிறது சரியில்லையோ, இது சரியில்லை, உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள், இது தொடர்ந்து இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை அளிக்கப்படும் என்று கர்த்தருடைய வசனம் பல ஆதாரங்கள் நமக்கு வேதாகமத்தில் உண்டு. அது நம்மை கடிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அது என்ன பண்ணுகிறது என்றால் சரிப்படுத்துகிறது. முதலாவதாக உபதேசிக்கிறது. இயேசுவே ஆண்டவர், அவரை அன்றி வேறு வழி இல்லை என்கிற உண்மையான சத்தியத்தை கர்த்தருடைய வேதாகமம் நமக்கு உணர்த்தி தருகிறது. ரெண்டாவது, அது நம்ம என்ன பண்ணுகிறது என்றால் கடிந்து கொள்கிறது. எது சரி எது செய்யக்கூடாது என்பதை நமக்கு அது போதித்து நம்மை அது சரியான பாதைக்கு நேராய் அது திருப்பி விடுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியம், சீர்திருத்தலுக்கும், ஃபார் கரெக்ஷன். அது எதற்காக என்றால் நம்மை சீர்திருத்துவதற்காக கர்த்தருடைய வேதாகமம் செயல்படுகிறதை
பார்க்க முடியும். எது தவறு என்று சொல்லி இது தவறு என்று சொல்லிவிட்டு கர்த்தருடைய வசனம் கடிந்து கொண்டு விட்டு அப்படியே போகவில்லை. ஆனால் அந்த தவறிலிருந்து வெளிவருவதற்கு நமக்கு கர்த்தருடைய வசனம் உதவி செய்கிறது, அல்லது சீர்பட கர்த்தருடைய வசனம் உதவி செய்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஸ்திரீ பாவம் செய்த பிறகு விபச்சாரத்திலே கைங்களவுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, நீ போ, இனி என்ன பண்ணாதே, பாவம் செய்யாதே என்று அவருடைய வாழ்க்கையை சரியான பாதையிலே திருத்தி விட்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராய் அவளை ஆண்டவருடைய வார்த்தை நடத்துகிறதை நம்மால் பார்க்க முடியும். பேதுருவை ஆண்டவர் தனியே சந்திக்கிறார். அவன் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் அவன் அவன் ஆண்டவரை மறுதளித்த பிறகு அவன் கூனி குறுகி போய் அவன் பல காரியங்களிலே அவன் சோர்ந்து போய் அமர்ந்திருப்பான். இனி நான் என்ன செய்ய போகிறேன், ஆண்டவரை மறுதளித்து விட்டேன், என்னுடைய வேலையில் இப்படி பல நிலைமைகளை அவன் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து, அந்த பார்த்த பார்வையே அவனுக்கு ரொம்ப குத்திருக்கும். ஆண்டவர் இயேசு லூக்கா 22:61 சொல்லுகிறது, இயேசு அவனை பார்த்து என்ன சொல்லுது, அந்த பார்வையே அவனை பல பாதிப்புக்குள்ளாய் உள்ளாக்கி இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த கடிந்து கொள்ளுத பார்வையோடு ஆண்டவர் அவனை நிறுத்தி விடவில்லை. வசனம் சொல்லுகிறது, சீமோனுக்கு கர்த்தர் தரிசனமாற என்று சொல்லப்பட்டிருக்குது. அவனை கடிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவனை சீர்திருத்த, அவனை திரும்பவுமாக சரியான வழியிலே கொண்டு வந்து நிறுத்த ஆண்டவர் அவனோடு பேசுகிறதை, அவனோடு சந்தித்து என்ன பேசினார் என்று தெரியாது, ஆனால் சந்தித்து பேசினார் என்பது நிச்சயம். அவருடைய வார்த்தை அவனுக்கு நேராய் சீர்திருத்தலுக்கு நேராய் வந்ததை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை அது சீர்திருத்துகிற ஒன்றாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலைமைகளில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையால் மாற்ற முடியாத ஒரு நபரோ சூழ்நிலைமையோ ஒன்றும் இல்லை. ஏனென்றால் எல்லாம் அவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்புகிறதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிகிறதில்லை. எந்த காரியத்தை அவருடைய வார்த்தை செய்ய ஆரம்பிக்கிறதோ அந்த காரியத்தை செய்து முடித்த பிறகே அவருடைய வசனம் திரும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே சீர்திருத்த, நம்மை சீர்பொருந்த பண்ண கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, அருளப்பட்டிருக்கு. உண்மையாக விசுவாசித்ததை பிடித்து கொள்கிற எல்லாரையும் அது கண்டிப்பாக அது சீர்படுத்தும். ஆகவே புரிந்து கொள்கிற மூன்றாவது ஒரு காரியம், நம்மை சீர்பொருந்த பண்ண கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கொடுக்கப்பட்டிருக்குது, நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நான்காவதாக ஒரு காரியம், நீதியை படிப்புகுதல். நம்மை சரியான காரியங்களை உபதேசித்து, நாம் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி, நம்மை சீர்படுத்தி இப்பொழுது நீதியை நமக்கு படிப்பிக்கிறதை பார்க்க முடியும். நாம் சரியான பாதைகளை திரும்பிவிட்டோம், ஆனால் திரும்பமாக அந்த பழைய வாழ்க்கைக்கு போகாதபடிக்கு உண்மையாக இதில் எப்படி நிலைத்திருப்பது என்பதை கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன பண்ணுகிறது, கற்றுக்கொடுது. ஹவு டு ஸ்டே ரைட், நாம் எப்படி இந்த பயணத்தில் தொடர்ந்து நாம் நீதியாய் நடக்க முடியும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணுகிறது, போதிக்கிறது. தாவீது தவறு செய்தார், ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் அந்த தவறுக்கு பிறகு உண்மையாக மனம் திருந்தி வாழ்ந்த பிறகு திரும்பமாக தன்னுடைய வாழ்நாளில் அப்படிப்பட்ட ஒரு தவறை அவன் எங்கேயும் செய்தது இந்த ஒரே ஒரு தவறு தான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்ததை பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக அவன் ஸ்திரப்படுத்தி அவன் தொடர்ந்து நீதியாய் நடந்ததை பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அவன் கர்த்தருக்கு முன்பாக நீதியாய் நடந்து கொண்டதை பார்க்கிறோம். சங்கீதத்தில் பல இடங்களில் நாம் பார்க்க முடியும், கர்த்தருக்கு முன்பாக நான் உத்தமனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய நீதியினால் அல்ல, கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஆனால் கர்த்தருக்காக அவனுடைய வசனத்தின்படி அவன் நீதியாய் நின்றதை நம்மால் கவனிக்க முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தருடைய வசனம் தொடர்ந்து நமக்கு நீதியை படிப்பித்து நம்மை அதில் நிலைத்திருக்க செய்கிறது. பவுலை பார்க்கிறோம். பவுலும் அப்படிதான். அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், கர்த்தருடைய வசனத்திலிருந்து பல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு, பல காரியங்களை பெற்றுக்கொண்டு அவர் தொடர்ந்து முன்னேறுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனம், அந்த சத்தியம் புரியாத வரைக்கும் அதை வேறு வகையில் புரிந்து கொண்டு அவர் நடந்து கொண்டிருந்தார். நல்ல புரிந்த பிறகு, அந்த தவறிலிருந்து மாறின பிறகு திரும்பமாக வேறு எந்த கொள்கையினாலும் பிடிக்கப்படாமல் கர்த்தருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து அவர் கடிந்து கொள்ளப்பட்டு சீர்திருத்தப்பட்ட போது
தொடர்ந்து அந்த நீதியிலே அவர் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருந்ததை பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கினவராய் தான் பவுல் சொல்லுகிறார். இந்த சத்தியங்கள் எல்லாம் அறிந்தவராய் தீமோத்தேயுவே, கர்த்தருடைய வசனம் நம்மை தேறினவனாகவும் தகுதியுள்ளவனாகவும் நிறுத்தும்படிக்கு அது முயற்சி செய்கிறது. அது எப்படியெல்லாம் செய்கிறது என்று அவர் அவனுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். உபதேசிக்கிறது, நம்மை அது கடிந்து கொள்கிறது, சீர்திருத்துகிறது. அது நமக்கு நீதியை படிப்பித்து கர்த்தருக்கு முன்பாக நம்மை நிறுத்துகிறது என்பதை தீமோத்தேயுக்கு பவுல் அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் இவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை ஏதோ வாசிச்சுட்டு அல்லது வாரம் பிரசங்க கேட்டுட்டு போகிறதுக்காக மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வசனம்தான் நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி அவர் விரும்புகிற விதமாய் நம்மை தேற்றி நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றி ஒரு நாள் கர்த்தர் வரும்போது நம்மை நிற்க செய்ய முடியும். கர்த்தருடைய வசனத்தை கேட்காமல் அதன்படி நடக்காமல் இருந்தோம் என்றால் நம்மால் இந்த நித்தியத்தை நம்மால் அடைய முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நாம் அவருக்கு முன்பாக தேறினவர்களாகவும் தகுதியுள்ளவர்களாகவும் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொண்ட காரியத்தின்படி எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய வசனத்தின் மூலமாக நீ செய்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் அனுபவித்து உமக்கு முன்பாக நாங்கள் தேறினவர்களாகவும் தகுதியுள்ளவர்களாகவும் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.